வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோடோட டைட்டில் மனம் அதிர வைத்த சங்கு சத்தம். வாங்க வாங்க, இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்க. என்னோட சேர்ந்து இறையோட அற்புத படைப்பை பார்த்து சந்தோஷப்படுங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு கணியர். அவர் கூப்பிடுற தொனியும் பேசுகிற விதமும் 2 வீரர்களையும் ஆர்வமாக்குச்சு. அதனால 2 பேரும் பாறை மேலே ஏறி போய் கணியரோட 2 பக்கமும் உட்காந்து அவரை மாதிரியே வானத்தை பார்த்தாங்க. வானத்தில் என்ன தெரியுது கணியரே அப்படின்னு வானத்தை பார்த்தபடியே கேட்டான் ஒருத்தன். அதுக்கு அவரு அங்கே பெருசாக தெரியுது பாருன்னு வானத்தை விரலால் சுட்டி காமிச்சாரு. 2 பேரும் கண்ணை விரிச்சு அவர் காட்டின இடத்துல ஆராய்ஞ்சாங்க. 2 பேர் கண்ணுக்கும் ஒன்றும் தெரியல. வழக்கமான வானம் தான் தெரிஞ்சுது, ஒன்றும் தெரியலையே கணியரேன்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே கேட்டா ஒருத்தன். அட, அது அங்கதான் இருக்கு, நல்லா பாரு, அதை சுத்தி விண்கற்கள் எல்லாம் வட்டம் அடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணியர் சிரிச்சாரு. அவர் பேர் சனி, நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறவர் அவர் தான். எவ்வளோ அழகா இருக்காரு அவரு. 9 பேர்ல இவர் ரொம்ப வித்தியாசமானவர்னாரு கணியர். அவர் எதை பத்தி பேசாருன்னே 2 பேருக்கும் குழப்பமா இருந்தது. போக போக வானியல் சம்பந்தப்பட்டு தான் பேசுறாருன்னு 2 பேராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த 9 கோள்களும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இது நகர்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நகரும்னு சொன்ன கணியரோட உதடுகள் புன்னகையை சிந்திச்சு. அந்த பரவசத்தோட அவர் கண்ணை மூடி பெருமூச்சு விட்டார். கணியரே அப்படின்னு கூப்பிட்டான் வீரர்கள்ல ஒருத்தன். என்னப்பா அப்படின்னு கண்ணை திறக்காமையே கேட்டார் அவர். போலாமா அப்படின்னா. எங்கன்னாரு. உங்களை மன்னர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னா. அதை கேட்டாரோ இல்லையோ சட்டுன்னு கண்ணை திறந்து பார்வை இறக்குனாரு. அப்பதான் அவர் பூமிக்கே வந்திருந்தாரு. ஏப்பா, இதை வந்தப்பவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். சரியா போச்சு போங்க, தேடி வந்த எங்ககிட்ட கதை சொல்லி வானத்தை பார்க்க வச்சுட்டு இப்போ இப்படி கேட்குறீங்களேன்னு கேட்டுக்கிட்டே எந்திரிச்சாங்க வீரங்க. 3 பேரும் பாறையிலேருந்து கீழே இறங்கினாங்க. ஒருத்தன் அவரை தன்னோட குதிரையில ஏற்றிக்கிட்டான். அந்த குதிரைங்க தகடூர் அரண்மனையை பார்த்து போச்சு. தன்னோட கையில வச்சிருந்த இறை சங்க சிரிப்போட ஆராய்ஞ்சிட்டு இருந்தாரு கணியர். அவருக்கு முன்னாடி அதியரும் இளங்கோவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல நெடுங்கீரனாரும் நெடுவேலும் அழிசியும் இருந்தாங்க. முன்னாடி பின்னாடி எல்லாம் இறைசங்க திருப்பி பார்த்த பின்னாடி கணியர் அதே முக மலர்ச்சியோட பெருங்கோ அதியரை பார்த்து பேச ஆரம்பிச்சார். அரசே, இது அபூர்வம். இந்த மாதிரி இறைசங்க பார்க்கறதே ஒரு அதிசயம். இதை எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு உற்சாகத்தோட கேட்டார் கணியர். இதோ இவங்க தான் 3 பேரையும் பார்த்தவர். என்னோட விசுவாசமிக்க வணிகர்கள் இவங்க. 3 பேரும் இதுக்காக பெருமுயற்சி பண்ணி ரொம்ப டைமை இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு பெருங்கோ அதியர். கணியர் அவங்கள பார்த்தாரு. நான் சொன்ன கடல் பகுதியில் தானே இது கிடைச்சிது? கரும்பெண்ணெய் கடலோட கலக்கிற திசையில தானே கிடைச்சிது அப்படின்னு கேட்டார். ஆமா கணியரே, நீங்க சொன்ன இடத்துல தான் தேடணும்னாரு நெடுங்கிருந்தார். நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கோட அழகுல மூழ்கி போனார் கணியர். கணியரே, நீங்க கேட்டதை கொடுத்துட்டேன், இப்பவாவது என் பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டாரு அதியர். அதுக்கப்புறம் இறைசங்க மேல இருந்த பார்வையை அதியர் மேல திருப்பின கணியர் அரசே அப்படின்னாரு. அன்னைக்கு நைட்டே தகடூர் காட்டுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சுது. அந்த ஒத்தையடி காட்டு பாதைக்குள்ள தேர் போறது கஷ்டங்கிறதால எல்லாரும் நடந்தே போனாங்க. முன்னாடி ஒரு வீரன் பந்தம் ஏந்தி நடக்க அவனுக்கு பின்னாடி கணியன் போனார். அவருக்கு பின்னாடி வேல் ஏந்தின வீர ஒருத்தன் தீப்பந்தத்தோட போனான். அவனுக்கு பின்னாடி அரசரும் இளங்கோவும் போனாங்க. அவங்களுக்கு பின்னாடி 2 வீரங்க வாளேந்தி நடந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நெடுவேல் தீப்பந்தத்தோட நடக்க அவனுக்கு பின்னாடி நெடுங்கிறனாரும் அவரோட இடுப்புல அழிசியும் இருக்க நடந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு வீரன் வாளும் தீப்பந்தமும் எடுத்துட்டு போனான். முன்னாடி நடந்துட்டு இருந்த கணியர் ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுத்துட்டே போயிட்டு இருந்தார். அவர் எப்பவும் கலகலன்னு இருக்கவர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதிர்ச்சியும் கவலையும் வெளியிலேயே காட்டாதவர். எதையுமே சந்தோஷமா எடுத்துக்கிறவர். தப்பி தவறி கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டார். ஆக மொத்தத்துல இனிமையான நல்ல மனுஷன். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வாழ்றவர். ரொம்ப நேரம் நடந்த பின்னாடி வந்துட்டோம்னு குதூகலத்தோட சொன்னாரு கணியர். அப்ப அவங்க எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க. அங்க வந்ததுமே ஒத்தையடி பாதை முடிஞ்சு புல்வெளியா தெரிஞ்சது. சுத்தி காத்தடிச்சுது. அது ஒரு மலையோட உச்சி. அங்கிருந்து பார்த்தா அதியரோட தகடூரே முழுசா தெரியும். அந்த உச்சியில தான் சேயோன் தெய்வம் பாறை ஒண்ணுல புடைப்பு சிற்பமா நிக்கிறாரு.
அந்த காட்டு செய்யும் தான் பெருங்கோ அதியரோட விருப்ப தெய்வம். மலையேறி வந்த எல்லாரும் காட்டு செய்யோனை வணங்கி நின்னாங்க. அப்புறம் தீப்பந்தம் எடுத்துட்டு வர வீரர்கள்ல சில பேர் பந்தத்தை பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்திருந்த மூட்டையை அவுத்தாங்க. அதுக்குள்ளதான் பூஜைக்கு தேவையான அத்தனை பொருளும் இருந்தது. தங்க தட்டுங்க, பூக்கள், கற்பூரம், தேங்காய் இதெல்லாம் மூட்டையிலேருந்து வெளியில எடுத்து செய்யோனுக்கு முன்னாடி வச்சாங்க அதிய வீரங்க. கணியர் வந்து அது முன்னாடி நின்னாரு. தனக்கு முன்னாடி பூக்களோடு இருந்த தங்கத்தட்டுகளை கையில எடுத்தவர் செய்யோன் சிற்பத்தை பார்த்து கும்பிட்டார். அந்த தட்டை அதியர் முன்னாடி எடுத்துட்டு போனார். அதியர் தன்னோட இடுப்புல இருந்த பட்டு பைய திறந்து அதுக்குள்ள இருக்க இறை சங்க எடுத்து தட்டுல வச்சார். அந்த தட்டை கொண்டு போய் செய்யோன் முன்னாடி வச்சாரு கணியர். எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு பணிவோட நின்னாங்க. கணியர் செய்யோன் மேல பூவை வாரி இறைச்சு பூஜைய ஆரம்பிச்சார். வழக்கமா அதியர் வம்சமே அந்த இடத்துல தான் வந்து குறி கேட்பாங்க. அன்னைக்கும் தன்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க தான் குறி கேட்க வந்திருந்தாரு அரசர். முன்னாடி இது மாதிரி குறி கேட்க வந்தப்போ கணியரால சரியா குறி கேட்க முடியல. ஏதோ என்ன தடுக்குதுன்னு சொன்னவர் தான் இறை சங்க பத்தி சொல்லி இருந்தாரு. அது இருந்தா தொலைஞ்சு போனதை என்னால கண்டுபிடிச்சு தர முடியும்னு தெய்வத்தன்மை உள்ள அந்த அதிசய சங்கு எங்க கிடைக்குங்கிறதையும் அதியர்கிட்டயே சொல்லியிருந்தார் கணியர். ஆனா ஒண்ணு, இதுல ஒரு மண்டலத்துக்கு ஒரு செய்தியை மட்டும்தான் குறி கேட்க முடியும்னு கணியர் முன்னாடியே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அன்னைக்கே பெருங்கோ அதியர் அந்த சங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர நெடுங்கீரனார் கிட்டையும் நெடுவேல் கிட்டையும் சொன்னாரு. 2 பேரும் ரொம்ப திறமையான வணிகங்க. இவங்க 2 பேரும் இவங்களுக்கு கீழே இருக்க வேலைக்காரங்களும் தான் கடற்கரை பட்டினத்துக்கெல்லாம் போய் தகடூருக்கு தேவையான அத்தனையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களோட பல நாள் முயற்சிக்கு பின்னாடி கணியர் கேட்ட 1000 கண்டு கொண்ட அந்த ஸ்பெஷல் சங்கு கிடைச்சது. இப்போ தொலைஞ்சதை கண்டுபிடிக்கிறது தான் மிச்சம். கணியர் செய்யோனுக்கு மரியாதை பண்ணிட்டு கற்பூர கட்டி ஒன்னை ஏத்துனாரு. அப்புறம் சிரிப்போட வானத்தை பார்த்து ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சாரு. அவரோட 2 கண்ணும் வானத்தை சுத்தி பார்த்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நில நின்னுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்தவரு குனிஞ்சு நிலத்தை பார்த்தாரு. மண்டி போட்டு கடவுளை மனசார வேண்டினாரு. இமைகளுக்குள்ள பரவன இருட்டுல அவருக்கு தெரிஞ்ச அந்த காட்சிய விவரிக்கவே முடியாது. தன்னோட மனசுல வந்த அந்த காட்சிய சுட்டு விரலால மணல்ல வரைய ஆரம்பிச்சாரு. கடவுளுக்கு முன்னாடி 9 பெரிய வட்டங்களையும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா வரைஞ்சாரு. நடுநடுவுல சின்ன சின்ன வட்டங்களையும் வரைஞ்சாரு. அதே சமயம் வீரர்கள் தூக்கி பிடிச்சிருக்க தீப்பந்த ஒளியில கணியரோட உடம்புல வேர்வை வழியிறது தெரிஞ்சுது. அங்க தங்க நிற ஒளி தெரிஞ்சுது. அப்போ அவர் கழுத்துல ஒத்த புலிப்பல் மாலை மட்டும் ஆடிச்சு. அது அவரோட பாட்டம் பூட்டம் வேட்டையாடி அவருக்குன்னு விட்டுட்டு போன ஒரே சொத்து. கணியர் கண்ணை திறந்தாரு. அந்த நொடி அவர் முகத்துல பரவசம் தெரிஞ்சது. இத்தனை கோள்களையும் அண்டவெளியும் படைச்ச பரம்பொருளை மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டாரு, கும்பிட்டாரு, புகழ்ந்தாரு. அப்புறம் கீழே பார்த்து தான் வரைஞ்ச கோள்களோட நிலைமையும் அதோட சுழற்சியையும் அடுத்து அதுங்க நகரப்போற பகுதியும் குறிப்பா ஒரு நட்சத்திரத்தோட அசைவையும் கணக்கு போட்டவரு தொலைஞ்சு போன பொக்கிஷத்தோட இப்போதைய நிலைமை என்னன்னு சொன்னாரு. உங்க பொக்கிஷம் ஊர் ஊரா பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அரசரை பார்த்து. பெருங்கோ அதியரும் இளங்கோ அதியமானும் நெடுங்கீரனாரும் நெடுவேலும் அழிசியும் சுத்தி இருந்த வீரங்களும் அதை கேட்டாங்க. இளங்கோ அதியன் அப்பாவை பார்த்தான். அவன் எதையோ கேட்க வாய் எடுத்தான். அவனை தடுத்தாரு அரசர். அமைதியா இருன்னு சைகையிலே சொல்லிட்டு கணியரை பார்த்தாரு. கணியர் இறைசங்கை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டாரு. அவரை எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. தன்னோட இடுப்புல உட்காந்துருந்த அழிசி ஏதோ சொல்ல வந்தப்போ அவன் வாயை பொத்துனாரு நெடுங்கீரனார். இறைசங்க 8 திசைகள்லையும் திருப்பி திருப்பி காட்டின கணியர் அப்புறம் அதை வாயில வச்சு வானத்தை பார்த்து சத்தமா ஊதுனாரு. அங்க பெரிய சங்கு முழக்கம் கேட்டுச்சு. அதோட சத்தத்தை கேட்க முடியாம அழிசி காதுகளை பொத்திக்கிட்டான். ரொம்ப நேரம் சங்க ஊதுனப்புறம் கணியர் அதுக்கப்புறம் அதோட துளை பகுதி கிட்ட வாயை கொண்டு வந்து ஏதோ முணுமுணுத்தார். தீப்பந்தமும் கற்பூரமும் கிளப்புற தீயோட ஒளியில சங்கு மினுமினுத்துச்சு. இது அத்தனையும் வீண் வேலை அப்படிங்கறதால சலிப்போட முகத்தை மாத்திக்கிட்டு வேற பக்கம் பார்த்தான் அதிய இளவரசன் இளங்கோ. ஆனா பெருங்கோ அதியர் அடுத்து என்னங்கிறது மாதிரி ஆர்வத்தோட இருந்தார். கணியர் இறைசங்க கண்ணுல ஒத்தி எடுத்துட்டு தன்னோட வலது காதுட்ட கொண்டு போய் அது என்ன சொல்லுது கவனிச்சார். எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் சிரிப்போட இருக்க கணியரோட முகம் அப்போ மெல்ல மாறிச்சு, வாடிச்சு, கலவரமாக ஆரம்பிச்சுது. அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்த அரசர் கணியரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பதட்டமானாரு.
கணியர் அத்தனை பேரையும் பார்த்தபடி திரும்பி நின்னாரு. அவர் முகத்துல கலவரத்தை பார்த்த அதியமன்னர் அவர் கிட்ட போனார். என்னன்னு கேட்டுக்கிட்டே நெருங்கி போன அதிரோட கண்ணுங்க விரிஞ்சுது. கணியர் இறை சங்க அவற்றையே கொடுத்தாரு. சங்க காதுல வச்சு கேட்ட மன்னரும் கேட்ட நிமிஷத்துல அதிர்ச்சியானார். அதுல மக்களோட அழுகை குரலும் கதறலும் கேட்டுச்சு. சேயோனே, மாயோனே, வேந்தே, கொற்றவையே, வருணான்னு தமிழ் மக்கள் தங்களோட நில தெய்வங்களோட பேரை சொல்லி அழுகிறதும், அதை தொடர்ந்து குதிரைகளோட குளம்பொழிகளும் யானைகளோட பிளிரலும் பல பேரோட குடிசைகள் தீப்பிடிச்சு எரியிற சடசட சத்தமும் குழந்தைகளோட அழுகைகளும் மரண ஓலமா அந்த சங்கிலிருந்து கேட்டுச்சு. இது அத்தனை கேட்ட பெருங்கோவோட நடுங்காத சிங்க நெஞ்சமும் நடுங்குச்சு. அவர் மிரண்டு போய் கணியரை பார்த்தாரு. கணியரும் அதே மிரட்சியோட அவரை பார்த்து, தமிழகம் மகா பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள போகுது அரசே அப்படின்னாரு. சரி, இந்த சங்கு இறை சங்குன்னு ரொம்ப ஸ்பெஷலா பேசுறாங்களே, அந்த சங்கை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். சங்குங்கிறது தமிழர் வாழ்வியலோட ரொம்ப பின்னி பிணைஞ்சது. மறுப்பொசித்த மாதவன்றன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு ஆண்டாள் பாசுரம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு பாவேந்தரும் பாடின சிறப்புள்ளது சங்கு. இப்ப நம்ம சங்கு ஊதுறதை பத்தி கிண்டல, அதாவது எதிர்மறை பொருள்ல பயன்படுத்துறோம். கடல்லேருந்து கிடைக்கிற சங்கு பூச்சியோட உடல் கூட்டை தான் சங்கா பயன்படுத்துறோம். சங்குல மணி, துவரி, பாருதம், பூமா, துயிலா சங்கு, வெண்சங்கு, வைபவ சங்கு, திரிசங்குன்னு சங்குல பல வகைகள் உண்டு. கடிகாரம் இல்லாத காலகட்டத்தில் மக்களுக்கு நேரத்தை அறிவிக்க கோயில்களில் சங்கு ஊதுவாங்க. அதே மாதிரி மங்கள சடங்கப்பவும் அமங்கல சடங்கப்பவும் சங்கு ஊதப்பட்டுச்சு. இந்த சங்கோட ஒலி கெட்டதெல்லாம் ஓட்டி நல்லதை கூட்டுங்கிறது நம்பிக்கை. நம்ம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தண்ணியிலேருந்து கிடைக்கிற பொருள் எல்லாம் புனிதமானது அப்படின்னு நம்புவாங்க. அதனால தான் இது மங்கள பொருளாக கருதப்படுது. இந்த மாதிரி நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு சங்கு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல இடம்புரி சங்கு. இது எங்கே கிடைக்கும் தெரியுமா? 1000 சிப்பிகள் கூடுற இடத்துல தான் கிடைக்கும். 2வது வகை வலம்புரி சங்கு. இது 1000 இடம்புரி சங்குகள் கூடுற இடத்துல கிடைக்குமா. இதுதான் கோயில் பூஜைகளில் பயன்படுத்து. 3வது சலஞ்சலம். இது 1000 வலம்புரி சங்கு கூடுற இடத்துல கிடைக்குமா. இது அபூர்வமானது அப்படின்னு சொல்றாங்க. 4வது பாஞ்சஜன்யம். இது 1000 சலஞ்சலங்கள் கூடுற இடத்துல கிடைக்கும். இதுதான் புராண கதைகள்ல கிருஷ்ணர் கையில இருக்கிறது. சரி, இது போக நம்ம சங்க கால இலக்கியங்கள் முச்சங்கு ஊதுற வழக்கம் இருந்தது சொல்லுது. அதாவது பிறப்பு, இறப்பு, திருமணம் இதுலெல்லாம் சங்கு ஊதி இருக்கும். சங்க வீட்டு வாசல்லையும் கட்டுவோம். அது நம்ம தென்புலத்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது தவிர சங்குலேருந்து சங்கு பஸ்பம் அப்படிங்கிற மருந்து கூட தயாரிக்கப்படுது. இது குழந்தைகளுக்கு தொண்டையில் ஏற்படுற டான்சில்ஸ் தொற்றுக்கு மருந்தாக பயன்படுது. இது பெஸ்ட்டு கால்சியம் சோர்ஸாகவும் யூஸ் ஆகுது. சங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் போதுமா? இன்னும் வேணுமா? நாம் சங்க ஊதி இதை முடிச்சு வச்சிடலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.